வாகன இறக்குமதியின் மூலம் 330 பில்லியன் ரூபாய் இலக்கை அடைவது நடைமுறை சாத்தியமானதா? அரசாங்க நிதி பற்றிய குழு நிதியமைச்சின் அதிகாரியிடம் கேள்வி என்பதாக இந்த செய்தி வெளியாகிறது. ஹர்ஷடி சில்வா தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வின் போதே இது தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2024ஆம் ஆண்டு வருமானம் மற்றும் மானியங்கள் 33.1% அதிகரித்திருப்பதாகவும் இது 2024ஆம் ஆண்டு எதிர்பார்த்த இலக்கை விட 99.1% உயர்ந்த இலக்கை அடைந்திருப்பதாகவும் அரசாங்க நிதி பற்றிய குழுவில் நிதியமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அரசாங்க நிதி பற்றிய குழு அதன் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தலைமையில் அண்மையில் கூடிய போது 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டின் நிதி செயற்திறன் குறித்து விளக்கம் அளித்த நிதியமைச்சின் அதிகாரிகள் இந்த கருத்தினை இவ்வாறு முன்வைத்திருக்கிறார்கள். வெட்வரி விகிதத்தை உயர்த்தமை மற்றும் வெட்வரி சலுகை வழங்கப்பட்டிருந்த 137 பொருட்களை 95ஆக குறைத்தமை இந்த நிலைமைக்கு பங்களித்ததாக அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். கடந்த காலங்களுடன் ஒப்பிடுகையில் சிறந்த நிதி ஒழுக்கத்தை பேணுவதற்கு முடிந்தமையும் இந்த வெற்றிக்கு காரணம் என்றும் எதிர்காலத்தில் இந்த நிலைமையை மேலும் மேம்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். அரசாங்க நிதி முகாமைத்துவ சட்டத்தின் கீழ் காணப்படும் சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய நிதி ஒழுக்கம் பேணப்பட்டமே இதற்கு காரணம் என அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய உருவாக்கப்பட்ட நிதி ஒழுக்கத்தை நீண்ட காலத்துக்கு பேணுவது பொருளாதார வெற்றிக்கு அவசியமானது என்றும் அவரால் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. 2024ஆம் ஆண்டு வருமானம் மற்றும் மானியம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 13.6% காணப்பட்டதோடு 2029ஆம் ஆண்டு இது 15.3% எதிர்பார்க்கப்படுவதாக நிதியமைச்சின் அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். 2029ஆம் ஆண்டில் எட்டப்படவிருக்கும் இந்த இலக்கு குறித்து திருப்தி அடைய முடியாது எனவும் அரசாங்க நிதி பற்றிய குழு இவ்வாறு சுட்டிக்காட்டியிருக்கிறது.